இந்த கேம்பு முதல் இருக்க எங்களுக்கு பாதுகாப்பு தான். முதல் 95, 96லேருந்து இருக்குது இந்த கேம்பு. முதல்ல ஒரு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்தது. இப்போ தனியாட்ட காணி தானே, தனியாட்ட காணி என்றால் அவையில் விட சொன்னால் கேம்பை விடத்தானே வேணும். என்ன எங்களுக்கு மண்ணுகள் அதுகள் களவு போடுறது, மற்ற கஞ்சா பிரச்சனை அதுகளால் பாதுகாப்பாக இருந்தது. இப்போ இருந்து கொண்டு தான் எல்லாம் விட்டு கொண்டு என்ற அரசாங்கம் எல்லாத்தையும் எடுக்குது தானே, எடுக்கிறது நல்லது தானே எங்களுக்கு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் இராணுவ முகாமை 14 நாட்களுக்குள் அகற்றி குறித்த காணியை காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. மூவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் காணியை விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நேற்று மாலையில் இருந்து இராணுவ முகாமை அகற்றும் பணி இடம்பெற்று வருகிறது. குறித்த காணி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கட்கோவளம் கடற்கரையுடன் அண்டிய பகுதியில் 3 சகோதரர்களுக்கு சொந்தமான காணி. இந்த காணியை 2 தடவைகள் இராணுவ முகாமுக்காக சுவீகரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அரசியல் தலைவர்கள் காணி உரிமையாளர்களுடன் இணைந்து போராடி அளவீட்டு பணியை தடுத்து நிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. 1995ஆம் ஆண்டு முதல் குறித்த இராணுவ முகாம் அங்கு இயங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த கேம்பு முதல் இருக்க எங்களுக்கு பாதுகாப்பு தான். முதல் 95, 96லேருந்து இருக்குது இந்த கேம்பு. முதல்ல ஒரு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்தது. இப்போ தனியாட்ட காணி தானே, தனியாட்ட காணி என்றால் அவையில் விட சொன்னால் கேம்பை விடத்தானே வேணும். என்ன எங்களுக்கு மண்ணுகள் அதுகள் களவு போடுறது, மற்ற கஞ்சா பிரச்சனை அதுகளால் பாதுகாப்பாக இருந்தது. இப்போ இருந்து கொண்டு தான் எல்லாம் விட்டு கொண்டு அரசாங்கம் எல்லாத்தையும் எடுக்குது தானே, எடுக்கிறது நல்லது தானே எங்களுக்கு.